நேர்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய இந்த கோவிலா இருக்கட்டும், அதனை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பரப்பா இருக்கட்டும், எந்த அளவுக்கு புனிதமான ஒரு விஷயமாக பக்தர்களும் சரி பொதுமக்களும் சரி எங்க கர்நாடகாவில் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கும் அப்படியே ஒரு மிகப்பெரிய யூட்டர்ன் நடந்திருக்கு. தர்மஸ்தலாவில் நடந்த அந்த மர்ம மரணங்கள் குறித்தும் தற்பொழுது அங்கு தோண்டப்பட்டு வரும் குழிகள் குறித்தும் அந்த மர்மமானது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. விடை எப்பொழுது கிடைக்கும் என்று பல்வேறு குடும்பத்தினர் காத்து கொண்டிருக்கின்றனர். தங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு இழப்பை சந்தித்திருக்கக்கூடிய அந்த நபர்கள் எப்படியாவது ஒரு விடை கிடைச்சிடாதா, தனக்கு சொந்தமான அந்த நபருடைய உடல் கிடைத்திடாதா அப்படின்ற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 5வது நாளாக குழிகள் தோண்டும் பணியானது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. 10வது இடத்துல குழிகள் தோண்டும் போது மழை குறுக்கிட்டதன் காரணமாக அந்த பணிகளில் ஒரு சிறு தொய்வு ஏற்பட்டிருக்கு. இந்த 10 இடங்களுடைய நிலவரம் என்னன்னு பார்க்கும்போது 6வது சைட் இருக்கு இல்லையா, அதுல மட்டும்தான் எலும்புகளானது கிடைத்திருக்கிறது. மற்ற இடங்களில் எந்தவித எலும்புகளும் கிடைக்கவில்லை. முதல் இடத்தில் தோண்டப்பட்ட போது அதுல ஒரு பான் கார்டும் ஏடிஎம் கார்டும் கிடைக்கப்பெற்றதாக நம்ம செய்திகள்லையும் பார்த்தோம். அந்த பான் கார்டு கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக மார்ச் 2025 மஞ்சள் காமாலையால் உயிரிழந்த ஒரு ஆணுடைய பான் கார்டு என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழுவினரால். அந்த ஏடிஎம் கார்டு அந்த நபருடைய தாயாருடைய ஏடிஎம் கார்டு என்றும் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ முதல் சைட்டில் கண்டெடுக்கப்பட்ட அந்த 2 கார்டுகளுமே அந்த ஆதாரங்களுமே இப்போ இந்த கேஸ்ல இருந்து விலகி போயிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு சைட்டில் மட்டும்தான் எலும்பு கிடைச்சிருக்கின்ற நிலையில் இங்கே தோண்டும் பணிகள் நாளையும் தொடரத்தான் இருக்கின்றன. மழை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்பாடு இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த தர்மஸ்தலா மர்மம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு புகாரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முன்னாள் ஊழியர் அவர் ஏற்கனவே கொடுத்த புகாரை தாண்டி தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழுவில் 2வது புகார் ஒன்று பதிவாகி இருக்கிறது. என்ன புகார்ல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீனேஜ் பொண்ணு, ஒரு 13 வயது பெண் முறையின்றி புதைக்கப்பட்டதாக சமூக ஆர்வலர் ஜெயந்த் என்பவர் புகார் கொடுத்திருக்கார். முறையின்றி அப்படின்னா ஒரு அனாமத்தாக ஒரு பிணம் கிடைக்கிறது அப்படின்னா முறையான சட்ட விதிமுறைகள்லாம் பின்பற்றி சரியான முறையில் அது புதைக்கப்பட வேண்டும். அப்படி எந்த விதிமுறைகளுமே பின்பற்றப்படாமல் ஏனோ தானோன்னு ஒரு நாய் இறந்து கிடந்த எப்படி புதைப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்பவே அலட்சியமாக அந்த உடலானது புதைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு புகாரை ஜெயந்த் தன்னுடைய புகாரில் பதிவு செஞ்சிருக்கார். ஸோ இந்த நிலையில் தர்மஸ்தலாவில் நிகழ்ந்த இந்த மர்ம மரணங்கள் குறித்து கடந்த 15-20 ஆண்டுகளாக பல்வேறு மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நிறைய தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே தர்மஸ்தலாவில் பதிவான அந்த மர்ம மரணங்கள் குறித்த ஒரு தகவலானது கேட்கப்பட்டிருந்தது. அதில் இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா, 2000ஆம் ஆண்டு தொடங்கி 2015 இந்த இடைப்பட்ட காலத்தில் தர்மஸ்தலாவில் நடந்த அது மர்ம மரணங்கள், அது தற்கொலையோ இல்லை வேறு விதமான மர்மமோ, அந்த மரணங்கள் எது தொடர்பான ஆவணங்களும் போலீசாரிடம் இல்லை, அழிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த முன்னாள் ஊழியர் பணி செஞ்ச காலம் எதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 1995 2014 வரைக்கும் வேலை பார்த்தாரு. அதுல 1997-8 அந்த இடைப்பட்ட காலத்திலிருந்து அவர் பிணங்களை புதைக்கும் பணிகளில் தான் ஈடுபட்டதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டைம்லைனும் அந்த டைம்லைனும் ஒத்து போகிறதை இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. எப்படி அந்த ஆவணங்கள் அழிக்கப்பட்டது, எதனால் அழிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி தற்போது வலுவாகி இருக்கிறது. போலீஸ் தரப்பிலிருந்து என்னதான் காரணங்கள் சொன்னாலும் இது ஏற்றுக்க முடியுமா அப்படின்று சமூக ஆர்வலர்கள் இன்னொரு பக்கம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இந்த முன்னாள் ஊழியர் மிரட்டலுக்குள்ளாக்கப்பட்டதாகவும் தற்பொழுது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அதுவும் சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியால் அவர் மிரட்டப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றின ஒரு முழுமையான ரிப்போர்ட்டையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரத்தில் அனன்யாவுடைய தாயார் 2003 ஒரு மருத்துவ மாணவி காணாம போனாருன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு வயதான பெண்மணி அவங்களையும் நம்ம காமிச்சிருந்தோம். அவங்க கடத்தப்பட்டிருந்தாங்க, அதன் பிறகு அவங்க மிரட்டப்பட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த சுஜாதா பட் அவங்க ஒரு புதிய கோரிக்கை அவங்க வழக்கறிஞர் மூலமா முன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, நிலம் ஊடுருவும் ரேடார், கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடாரை இந்த விவகாரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்றது தான். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்களை தர்மஸ்தலா நிலப்பரப்பு கண்டிருக்கு. நிறைய வெள்ளம் ஏற்பட்டிருக்கு, பெருமழையை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்குன்னும் போது அந்த நிலப்பரப்பு நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கு, குறிப்பாக அடர் வனப்பகுதிகள். அப்படி இருக்கும்போது மனிதர்கள் மூலமாக தோண்டும் போது அதில் எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை இங்கே எழுப்பியிருக்காங்க. அதனால ரேடாரை பயன்படுத்தி அந்த நிலப்பகுதிகளில் அடியில் எலும்புக்கூடு இருக்கிறதா இல்லையான்றதை முதல்ல கண்டறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தோண்டுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை சுஜாதா பட் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது இங்க இந்த சிறப்பு புலனாய்வு குழு முன்பாக. இந்த நிலையில தான் சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைமை அதிகாரி பிரணாப் மொஹந்தி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இந்த புலனாய்வு குழுவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு மத்திய பணி ஒன்று ஒதுக்கப்பட்டு அதுல அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு தகவல்.
ஸோ இந்த விசாரணையில் தொய்வு ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி தற்பொழுது கர்நாடக மாநில அரசு முன்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் அதுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கவில்லை. பிரணாப் முகர்ஜி இந்த விசாரணையை முழுவதுமா முடிச்சுட்டு தான் மத்திய பணிக்கு மாற்றம் செய்யப்பட இருக்கிறாரா, இல்லை அவர் உடனடியாக அங்கே அனுப்பப்பட்டு வேற ஒருத்தர் கைக்கு இந்த விசாரணை போக இருக்கிறதா? அப்படி இருக்கும்போது ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கேஸ், குரூஷியல் கேஸ் போயிட்டு இருக்கும்போது அதனுடைய விசாரணை தலைமை அதிகாரியை இப்போ ஏன் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? முறையாகத்தான் நடைபெற்றதுனாலுமே இந்த டைமிங் கேள்வி எழுப்புறாங்க சமூக ஆர்வலர்கள். அதே நேரத்தில் இந்த பிணங்கள் வேற எங்கெங்கெல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த தோண்டும் பணிகள் தொடர இருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்த இடங்கள்ல என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன? இந்த ரேடார் நம்ம இங்க நிலத்திற்கு கொண்டு வரப்படுமா, இங்க தர்மஸ்தலா களத்திற்கு கொண்டு வரப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து வலுவாக்கப்பட்டிருக்கிறது. சுஜாதா பட்டோடு இன்னும் சில சமூக ஆர்வலர்களும் இந்த கோரிக்கையை தற்பொழுது வலுவாக்கி இருக்கிறது நம்மால பார்க்க முடிகிறது. இந்த நிலையில இங்க தர்மஸ்தலால குறிப்பா அந்த கோவில், ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி கோவில் குறித்தும் அந்த அறக்கட்டளை குறித்தும் அந்த அறக்கட்டளை நிர்வாகம் குறித்தும் பேசக்கூடாது ஊடகங்கள் அப்படின்ற ஒரு ஊடக தடை விதிச்சிருந்ததை நாம் இதுக்கு முன்னாடி தொகுப்பிலேயே கூட பார்த்திருக்கோம். அது தொடர்பான ஒரு தகவலும் தற்போது வெளியாக இருக்கிறது. அந்த தடை உத்தரவின் காரணமாக 8000க்கும் மேற்பட்ட யூடியூப் வீடியோக்கள் உள்ளிட்டவை நீக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த கோவில் நிர்வாகம் குறித்து பேசியிருக்கக்கூடிய யூடியூப் லிங்குகள். இப்போ அந்த தடை உத்தரவை போட்ட நீதிபதி அவர் குறித்து என்ன தகவல் வெளியாகி இருக்குன்னா, இது சம்பந்தமாக நீதிமன்றத்திலே புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பத்திரிகையாளர் மூலமாக. என்னன்னா, அந்த நீதிபதி தர்மஸ்தலா அறக்கட்டளைக்கு சொந்தமான கல்லூரியில் தான் மங்களூருவில் படித்தவர் அப்படின்ற ஒரு விஷயமோ, தர்மஸ்தலா கோவில் நிர்வாகி இருக்கார் இல்லையா, அவரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகத்துடைய ஒரு அங்கமாக கடந்த காலத்தில் அவர் பணி செஞ்சிருக்கார் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறதால் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த நீதிபதி தன்னுடைய அந்த வழக்கின் மேல் தான் விசாரிக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு பெஞ்சுக்கு மாற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நேரத்தில் தான் ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை கர்நாடக உயர்நீதிமன்றம் நீக்கியிருக்கிறது. அப்படின்னா இப்போ இந்த கோவில் அறக்கட்டளை குறித்தும் அந்த கோவில் நிர்வாகம் குறித்தும் வெளிப்படையாக பேசுவதற்கு இனி தடை இல்லை. ஸோ இந்த கோவில் நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது அப்படின்றதெல்லாம் இன்னொரு தொகுப்புல நாம விரிவாகவே பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் தோண்டும் பணிகள் தற்பொழுது இன்னும் வேகமாக நடைபெற வேண்டும், இந்த ரேடாரை பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த முன்னாள் ஊழியர் மிரட்டப்பட்ட விவகாரமும் தற்பொழுது இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கே ஒரு தலைவலியாக மாறியிருக்கிறது. இதை எப்படி கர்நாடக மாநில அரசு கையாள போகிறது என்ற கேள்விகள் எல்லாம் நம் முன் இருக்கின்றன. வரும் நாட்களில் இதற்கு முறையான பதில் கிடைக்கும் என்று நம்புவோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.